ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது ஈவினிங் டிஃபனாகவோ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் ரெடி பண்ணிடலாம். இந்த டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு பச்சை உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் 2 எடுத்திருக்கேன். இது வந்து வேக வைக்கல. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/4 கப் கோதுமை மாவு, 1/4 கப் கடலை மாவு, ஒரு 10 பீன்ஸ், கொஞ்சம் வெங்காயம், கேரட் துருவல் இதுதாங்க எடுத்திருக்கோம். இது கூட கொஞ்சம் மசாலா பொருட்கள் மட்டும் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். இப்போது இந்த டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வரும்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி துருவலுக்கு பதிலாக விழுது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இது நல்லா வதங்கட்டும். இப்போது இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 12 பீன்ஸ் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேங்க. நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் பீன்ஸ் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸில் கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் சேர்க்கலாங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்தாச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது வேகட்டும், போதும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது ஓரளவுக்கு வெந்திருக்குங்க. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பவுலில் 2 உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி துருவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா துருவின உருளைக்கிழங்க தண்ணியிலேருந்து எடுத்து தண்ணியெல்லாம் போக நல்லா பிழிஞ்சு விட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியிலேருந்து ஃபுல்லாக எடுத்து பிழிஞ்சு விட்டு போடுறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாமே போயிடும். இப்போ துருவின உருளைக்கிழங்க மிக்சிங் பவுலில் போட்டாச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, கேரட், பீன்ஸ், வெங்காயம், இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம கடலை மாவு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்க்குறோம். அதனால் இஞ்சி போட்டால் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்கான பேட்டராக இருக்கணும். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றணும்னு தேவையில்லை. நான் கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்து பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு பேட்டர் வந்து திக்காக இருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பேட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு பேனில் எல்லா பக்கமே எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை ஃபுல்லாகவே இதில் வந்துட்டு போட்டுக்கலாம். குறைவான தீயில வச்சுக்கோங்க. சிம்லேருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளார குறைவான தீயிலே வச்சு இப்போ இதை வந்து நல்லா பேன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த பேனை வந்துட்டு ஒரு மூடி போட்டு இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இது ஃபுல்லாக நல்லா வேகட்டும். கொஞ்சம் குறைவான தீயில இருந்துச்சு அப்படின்னா அடிப்பிடிக்காமல் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் குறைவான தீயில ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அதை வந்துட்டு ஒரு பீஸா கட்டரோ அல்லது கத்தியோ வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நானாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு சைட் பேக் சைடில் நல்லாவே வெந்துருச்சுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கட் பண்ண இந்த இடத்துல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ நடுவுலையும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்ப் ஆகும். இப்போ நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு.
இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம், அல்லது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டர்லேருந்து சின்ன சின்னதாக பேன் கேக்ஸ் மாதிரியோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். குட்டி குட்டி ரவுண்டாக வந்து ஊற்றினாலும் டக்குன்னு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது வந்து ஒரே டைமில் எல்லாமே சேர்ந்து ரெடி ஆயிரும். இப்போ 2 சைடும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக ரெடி ஆனதும் நல்லா வெந்ததும் நம்ம வந்துட்டு இந்த பேன்லேருந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. உள்ள வரைக்குமே பேட்டர் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து சாஸ் தடவி விட்டு அதுக்கு மேலே இன்னொன்று வச்சிடலாங்க. வச்சுட்டு நடுவில் வந்து கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ப்ரெட்டே இல்லாத நல்லா ஹெல்த்தியான நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபியாகவும் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது ஈவினிங் டிஃபனாகவும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். சாஸோடு வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.